காஞ்சிபுரம் சட்டமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் நித்யா சுகுமார் அவர்கள் வையாவூர், களியனூர் பகுதிகளில் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டு வாக்குகளை சேகரித்து வருகிறார். தமிழகத்தில் வருகின்ற 23ஆம் தேதி அன்று ஒரே கட்டமாக சட்டமன்ற தேர்தல் நடைபெறவுள்ளது. இந்திய கூட்டணி கட்சி சார்பில் காஞ்சிபுரம் சட்டமன்ற தொகுதிக்கு திமுக கட்சியின் வேட்பாளராக நித்யா சுகுமார் நிறுத்தப்பட்டுள்ளார். கடந்த 10 தினங்களாக திமுக, அதிமுக, தாவேக, நாம் தமிழர் கட்சி உள்ளிட்ட கட்சியினர் வீதி வீதியாக சென்று பொதுமக்களை சந்தித்து வாக்குகளை சேகரித்து வருகின்றனர். தேர்தல் பிரச்சாரம் செய்ய இன்னும் 3 தினங்களே உள்ளதால் தேர்தல் களம் சூடு பிடித்துள்ளது. காஞ்சிபுரம் சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் நித்யா சுகுமார் அவர்கள் வையாவூர், களியனூர் பகுதிகளில் வீதி வீதியாக சென்று பொதுமக்களை சந்தித்து உதயசூரியன் சின்னத்தில் வாக்களிக்குமாறு கேட்டு வருகிறார். மேலும் அந்த பகுதியில் உள்ள பிரச்சினைகளை குறிப்பிட்டு சட்டமன்ற உறுப்பினராக பதவியேற்ற உடனே செய்து கொடுப்பதாக வாக்குறுதியும் அளித்து வருகிறார். அவர் செல்லுகின்ற அனைத்து பகுதிகளிலும் திமுக உள்ளிட்ட கழகத்தினர் மற்றும் இந்திய கூட்டணி கட்சியினர் வேட்பாளர் நித்யா சுகுமாருக்கு அமோக வரவேற்பு அளித்து வருகின்றனர்.